நம்ம வீட்ல இருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ட்ரிப் ஏரியா. ஸோ போகிற வழியே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக தான் கிளம்புறோம். அப்போ தான் வந்து சைட்லலாம் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இல்லைனா வந்து ஏர்லி மார்னிங் போகணும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ டு அ ட்ரிப். வெல்கம் டு திஸ் இஸ் யா கிரிஜஸ்ரீ. பாண்டிச்சேரிக்கா போறோம். பாண்டிச்சேரிக்கு போய் என்ன பண்ணணும்? தூங்கணுமா? தூங்குறதுக்கா பாண்டிச்சேரி போற? எனக்கு பாண்டிச்சேரி அப்படின்னாவே வந்து அந்த ரோட் ட்ரிப் தான். அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ரோடு கவர்ட் பை ட்ரீஸ், இந்த பக்கம் அந்த பக்கம் தண்ணி அப்படி இப்படின்னு இருக்குமோ ரொம்பவே அழகாக இருக்கும். வி ஸ்டாப்ட் அட் அ பிளேஸ். ஸோ அங்கேருந்து இறங்கி அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பணும். செம்மையாக இருக்கும். உண்மையாகவே டென்ட் இருந்ததுன்னா அப்படி போட்டு அப்படியே படுத்துடலாம். ஒரு மிரர் ஹவுஸோ இல்லை வந்து ஒரு டென்ட்டோ இருந்ததுன்னா இங்கே வந்து அப்படியே நான் ஸ்டே பண்ணிடுவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமாக இருந்தது இந்த இடம். என்னது இது உள்ள இருக்கிறது மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க பாப்பா. சாப்பிட்ருக்கீங்க? ரொம்ப சின்ன வயசுல எங்க டாடி கொடுத்துருக்காங்க. இது எதுவும் பழம் இல்லை, அந்த பேலுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்ருக்கேன். பழம் இருக்கு, சாப்பிட்ருக்கேன். கொல கொலன்னு இருக்கும். இந்த பழத்தோட பேர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்களேன். அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. அதில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் நடந்தது. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஆம்லெட்டோ சாப்பிட்டு அப்படியே பாண்டிச்சேரிக்கு கிளம்பியாச்சு. பாண்டிச்சேரி உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கடைகள்லாம் எங்களை வரவேற்க ஆரம்பிச்சாச்சு. எஸ் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போனோன்னா அங்கேயும் வந்து நிறைய லிக்கர் ஷாப்ஸ். அது அந்த பாண்டிச்சேரி எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒயிட் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் வந்து அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணோம். சீரியஸ்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டே அந்த நைட்டு. நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ண ஹோட்டலோடைய லொக்கேஷனை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. எனக்கு உண்மையாகவே வந்து இங்கே ஸ்டே ரொம்பவே பிடிச்சிருந்தது. பியூட்டிஃபுல் ரூம். எஸ்பெஷலி வந்து இந்த ரூமோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து அங்கே பார்ட்டிஷனாக எடுத்து சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான். ஏதோ இந்த ஏரியாவை தான் நான் சொன்னேன். அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாபார் தான் கிளம்பணும். அந்த ரெஸ்டாபாரோட லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நாங்கள் போனதுமே வந்து ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் ப்ரான் ரொம்பவே யம்மியாக க்ரீமியாக இருந்தது. ஐ லைக் இட் வெரி மச். எங்கள் கிட்ஸும் அலவுடா. ஸோ இங்கே வந்து நாங்கள் அடுத்து ஆர்டர் பண்ணது சில்லி எக். இட் வாஸ் யம். அண்ட் சித்தேஷ்காக நாங்கள் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் கார்லிக் பிரெட், அதுவும் வந்து செம்ம யம்மாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி சிக்கன் பிஸா. ஓ மை காட், சீரியஸ்லி ஸ்பைசி. இட்ஸ் பிக் நோ. அண்ட் அதோட டேஸ்ட் எதுவுமே தெரியல அதர் தேன் த ஸ்பைசினஸ் அந்த ஹாட். அதுக்கடுத்து தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது செஷ்வாங்கா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இட் வாஸ் யம். அண்ட் the ஸ்பைஸ் லெவலும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. வாவ் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பி தூங்க போயாச்சு. இதோட நான் உங்களை மார்னிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.